ஹலோ. டேய் எங்கடா இருக்க? வேர் ஹவுஸ்ல. கிழிச்ச நீ ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. என்ன பாஸ் பேசுறீங்க? தமிழ் பேசுறேன். போடாம். எல்லா சொத்தும் எனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன். உயிரோட வந்துட்டா. யார பாஸ் சொல்றீங்க? யாருன்னு கேக்குற? வெண்ண எங்க அக்காவை தான்டா சொல்றேன். நான் தானே கொலை பண்ணேன். அப்ப நான் போய் சொல்றேன்னா எப்படி உயிரோட வர முடியும்? உயிரோட வந்தவளை தான் காப்பாத்தி வச்சிருக்காங்களே. போன் வந்தது எனக்கு. உயிரோட வந்ததும் இல்லாம என்ன பார்க்கணும்னு வேற சொல்றலாம். உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பணத்தை வாங்கும்போது மட்டும் கராரா வாங்குறீங்களடா. ஆனா வேலையை செய்ய சொன்னா சொதப்பிட்டீங்க. இல்ல பாஸ், நோ வே. செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாம என்னடா நோவே? ப்ளீஸ் டோன்ட் கெட் எமோஷனல் பாஸ். சரி, எமோஷனல் ஆகல. இது பார், பிரச்சனை பெருசாகி வெளியே வந்தது உண்டு லேர்ன் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பாஸ் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் வாயை திறந்து சொல்லவே மாட்டேன் பாஸ். வெயிட் பண்ண. அக்காவுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிட்டா நாமளே போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்றாங்க மனுஷ ஜென்மங்களா அவங்க. ராஜேஷ் நெல்ல இங்க வா. நான் தான் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காடா உள்ள வந்த? சொல்ல. யோகியா, குடிச்சிருக்கியா? சொல்றா, குடிச்சிருக்கியா? சொல்லுடா, குடிச்சிருக்கியா? ஆமா, நான் குடிச்சிருக்கேன். உன்ன மாதிரி தகப்பனுக்கு புள்ளையா பிறந்து தொலைச்சிட்டேன்னு வேதனையில குடிச்சேன். பெருசா கேட்க வந்துட்டார். கேட்க அதுக்கு என்ன இப்போ? அயோக்கிய ராஸ்கல், குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறேன். உன்ன இந்த அடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்க. மரியாதை கெட்டுடும். இப்படிப்பட்ட நீ இனிமே எனக்கு பிள்ளையா இருக்க தகுதியே இல்லை. போட வெளியே. I say get out. வெளியே போடா, வெளியே போ. நானா? யார பார்த்து வெளியே போக சொல்றீங்க? இது என் தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததுல இருந்து இது என் பேர்ல தான் இருக்கு. தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்களே, உனக்கு தெரியாதா? என்ன வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. வேணா, நீ என் மேல சட்டைய பிடிச்ச அவமானம் இல்ல, அதே நாமும் சட்டைய பிடிச்சா என்ன? ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது, வெளியே போயிடு. டேய் ராஜேஷ், என்ன கலாட்டா இங்க? நீங்க சும்மா இருங்க தாத்தா. பாருங்கப்பா, குடிச்சிட்டு வந்திருக்கான். ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். டேய் ராஜேஷ், அப்பா கிட்ட பேசுற பேச்சாடா அது? தாத்தா ப்ளீஸ், நீங்க அதுல தலையிடாதீங்க. உள்ள சந்தோஷமா இருக்கணும் எல்லா தகப்படும் நினைப்பாங்க. அந்த சந்தோஷத்துக்கு சமாதி கட்ட நடிக்கிறவங்கள தகப்படா. என்னடா பேசுற? நீங்க தான் தாத்தா பெரிய மனுஷன். இல்ல இல்ல, நீங்க தான் பெரிய மனுஷன். இவனா ஒரு மனுஷனா? டேய் டேய் டேய்,
தாத்தா முன்னாடி எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் தெரியுமா? உன்னை ஹீரோன்னு சொன்னையா? உன்னையும் ஹீரோன்னு சொன்னையா? எனக்கு வேணும் ராஜேஷ். தாத்தா ப்ளீஸ் விட்டுருங்க. டயலாக் ஃப்ளோல வருது, நான் ஃப்ளோலயே அடிச்சுக்கிறேன். யோ யோ, நீ கொடைக்கானலுக்கு போய் ஒரு பொண்ணோட கூத்து அடிச்சல்ல, இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு அப்பம் பண்ற வேலையா அது? சொல்லு. கூத்து அடிச்சல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். ஒரு பெரிய மனுஷன். வேண்டாம், போயிடு. ஏண்டா உன் அப்பங்கிட்ட பேசுற பேச்சாடா இது? அறிவு இருக்காடா உனக்கு? போடா வெளியே. டேய் ராம், சும்மா இருடா. வெளில போனலாம் சொல்லாத. தாத்தா சாரி, தாத்தா சாரி. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டுடும். டேய் டேய் போடான்னு சொல்றேன்ல. போடா. டேய் போடா உள்ள. வாழ்க்கையா போச்சு, எனக்கு நிம்மதியே இல்ல. அவ்வளவுதான். என்னடா நடக்குது? எப்படி இருந்த குடும்பம் நம்மது? இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சடா. ச்சே. மாமா வேண்டாம்டா, வேண்டாம். ச்சே. சாரி சாரி. எப்படி இருந்த மாமா எப்படி ஆயிட்டாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணாதான். அவ ஏன் தான் இப்படி பண்றாளோ? ச்சே. எப்போ இப்படி ஹால்ல படுக்க மாட்டாரே. அத்தை, ஏன் இதை சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க. வேண்டாமா, என் பையன் என்கிட்ட பேசிட்டு போனது என் தலையில நெருப்பள்ளி கொட்டினா மாதிரி இருக்கு. சாப்பாடு ஒண்ணுதான் குறை எனக்கு. அதுக்காக சாப்பிடாம இருந்தா எப்படி அத்தை? இங்க பாருங்க, நீங்க சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிடலன்னா கீர்த்தனாவும் சாப்பிட மாட்டா. ப்ளீஸ் அத்தை, சாப்பிடுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எப்படி கீர்த்தனாவை பார்த்து பார்த்து வளர்க்குறேனோ அதே மாதிரி தான் ராஜேஷையும் பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆனா இப்போ என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுறான். என்ன நியாயம்? இப்படியெல்லாம் எதிர்த்து பேசுற மாதிரியா நான் அவனை வளர்த்தேன்? நாளைக்கு அதே மாதிரி கீர்த்தனாவும் வளர்ந்து அவ என்னெல்லாம் எதிர்த்து பேசுவாளோன்னு பயமா இருக்கு. என்ன தேது? கீர்த்தனா சின்ன பொண்ணு, அவளை பத்தி ஏன் இப்ப யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு வேண்டாம். நீ போய் என் வீட்டுக்காரரும்
மாமாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுப்போம். போ துளசி, ப்ளீஸ். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அக்கா இல்ல காய்ச்சி விடுங்க. அக்கா அக்கா ஐயோ அக்கா. என்னக்கா அருண், அருண் போதுண்டா. அருண், டேய், அக்கா சாகலடா, அக்கா சாகல. பயந்துட்டக்கா, ரொம்ப பயந்துட்டக்கா. டேய் அருண், உன்னை மறுபடியும் பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. டேய் அருண், ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சுதாக்கா நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உன்னை என் கண்ணு முன்னாடி மறுபடியும் காட்டுல அந்த ஆண்டவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அக்கா, இல்ல அருண், என்னால முடியலக்கா. இந்த நிலைமையில உன்னை பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. டேய் பார்க்கலக்கா. அருண், இல்ல அருண். ஆண்டவர் ரூபத்துல இந்த ஆசிரமத்தை நடத்துறாரே ஒரு வைத்தியர், அவருக்கு தாண்ட நாம நன்றி சொல்லணும். 1000 அடி உயரத்துல இருந்து நான் விழுந்தும் ஒரு பாதிப்பும் இல்லாம என்னை காப்பாத்தி இருக்காருடா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்தான் என் கடவுள். அந்த நிலைமையிலயும் நான் இப்ப உயிரோட இருக்கேன்னு நினைச்சா ஆச்சரியமா தாண்டா இருக்கு. உண்மைதாக்கா, உண்மைதான். ஏதோ பெரிய கண்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டக்கா. ஆமாண்டா, என்னை பிடிச்ச அந்த ராமுங்கிற பெரிய கண்டம் என்னை விட்டு விலக்கிடுச்சு. ஆனா இனிமே அவனுக்கு நான் தான் கண்டும். ரூம்ல ராமுனை சந்திச்சுதான் போலீஸ் கிட்ட சொன்னாரு. அப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னு தனக்கு தெரியலன்னு சொன்னாரு. ராமுனை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துச்சா, இல்ல உன்னே அறியாம பண்றதையும் பண்ணிட்டு இப்படியெல்லாம் வேற நாடகம் ஆடிருக்கானா? அக்கா, ஆ? என்னக்கா யோசிக்கிற? எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? அக்கா, ராமு கூட இருக்கும்போது தவறி விழுந்தியா, இல்ல தனியா இருக்கும்போது தவறி விழுந்தியாக்கா? இல்லடா, அப்ப அவர் இல்ல. தனியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கார் பள்ளத்துல விழுந்துருச்சு. என்னக்கா இது? ஏன்க்கா இப்படி பண்ணிட்ட? ஜாகிரதையா இருந்திருக்க வேண்டாமா? போக்கா, சரி விடு. நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த விஷயம் ராமுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருக்கா. அவன் எப்படிடா சந்தோஷப்படுவான்? நான் உயிரோட இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே செத்து போயிடுவான். அக்கா, அக்கா, வேண்டா வேண்டாடா. இப்போதைக்கு நான் உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏங்கா? ராமு கூட வாக்கா? ஆமா, வேண்டாம், யாருக்குமே தெரிய வேண்டாம். சரிக்கா, விடு. எப்படியோ எனக்கு எங்க அக்கா கிடைச்சிட்டா. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவான்னு நினைச்சு மறந்துடுவோம். இப்போவே கிளம்பி என் கூட சென்னைக்கு வா. ஐயா, இவன் தான் என் தம்பி அருண். இவர் தான் என்னை காப்பாத்தின கடவுள். வணக்கம் ஐயா. ஏமா அப்படி சொல்ற? நாம எல்லாருமே அந்த கடவுளோட கருவி, அவ்வளவுதான்.
ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. எனக்கு லட்சம் கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் என்னுடைய பெரிய சொத்தே எங்க அக்கா தான்யா. அப்படிப்பட்ட என்னோட அக்காவை நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்கய்யா. இதுக்கு ஈடுன எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லை. உங்க காலுக்கு நான் செருப்பா இருக்கேயா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கய்யா, நான் தரேன்யா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி. அந்த ஆண்டவனோட புண்ணியத்துல எங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளும் இருக்கு. எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம். நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். ஒரு சின்ன விஷயம் ஐயா, எங்க அக்காவை இப்பவே நான் சென்னை கூட்டு போலாமா ஐயா? இல்ல தம்பி, இப்போ உடனே வேண்டாம். கொஞ்சம் சிகிச்சை முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா நீங்க கூட்டிட்டு போகலாம். என்னம்மா நீ உட்காந்துக்கிட்டே இருக்க? தம்பியை பார்த்த சந்தோஷத்துல நீ எழுந்து நிக்க வேண்டாம். ஒண்ணுங்களா, இவங்களை தூக்கி விடுங்க. வாங்க, மெதுவா. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிங்க. மெதுவா மெதுவா. எழுந்து. பாத்து பாத்து பாத்து. அக்கா, பாத்து, கொஞ்சம் மெதுவா. புடிச்சுக்கோமா, நல்ல தைரியமா இருங்க. தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா நில்லு. முதல்ல அப்படித்தான் இருக்கும். நம்பிக்கை தான் முக்கியம் வாழ்க்கையிலேயே. முடியும் உன்னால. நான் கொடுத்த சிகிச்சைக்கு நிச்சயமா நீ நடக்க முடியும் உன்னால. நம்பிக்கையோட இரு. எங்க நட, மெதுவா நட. மெதுவா கால் எடுத்து போய் பார்க்கலாம். மெதுவா மெதுவாக்கா. அக்கா, அப்படிதான். வெரி குட், நல்லா நடக்கிற. அப்படிதான், அதே மாதிரி முயற்சி பண்ணு. மம்மி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரே டென்ஷனா இருக்கு எனக்கு. என்ன டென்ஷன் உங்களுக்கு? எல்லாம் உங்க அண்ணா ராஜேஷை பத்தி தான். அவ்வளோதான டென்ஷன்? கொடுங்க போன. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் பேசுங்கம்மா. டே ராஜேஷ், அம்மா. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன்டா. சாப்பிட வரியா இல்லையா? வரேம்மா, வரேன். வெளியே இருக்கேன், வந்துடுறேன். சீக்கிரம் வா, பார்த்து வா. அம்மா, இப்போ ராஜேஷ் அண்ணா இருக்கிற இடத்துல ரொம்ப சவுண்டா இருக்குமா? அவ ஒருவேளை டிஸ்கோதேக்ல இருக்கானோ? அப்பெல்லாம் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறதா தெரியல. என்னடி புதுசா வேற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுற? நிஜமாவேம்மா சவுண்ட் அப்படிதான் இருந்தது. ராஜேஷ், என்னாச்சு ராஜேஷ்? I am all right. All right. All right. என்னாச்சு? Okay. Cool. ஒண்ணும் இல்லையே. Okay. Okay. Sit down. Sit down. Sit down, please. ராஜேஷ், என்ன இதெல்லாம்? ராஜேஷ், குடிச்சிங்களா? சரி, எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நான் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தாராளமா வரலாம். என்ன ராஜேஷ், எது குடிச்சீங்க? என்னால சுதாவை மறக்க முடியல. அதை விட எங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவே முடியல. இதைத்தானடா நான் எதிர்பார்த்தேன்.